மீனா எனக்கு பேசணும், கொஞ்சம் இருப்பா ஃபோன் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க சேரன் அப்படி அந்த குரல். என்ன ஒரே ஒரு எனக்கு டவுட்னா, அவங்களுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். பொக்கிஷம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பொக்கிஷம் படத்துல ஒரு தமிழ் ரொம்ப அழகா பேசுற ஒரு வாய்ஸ் வேணும். பத்மபிரியா நடிச்சிருந்தாங்க. பட் பத்மபிரியா அவ்வளவு அழகா தமிழ் உச்சரிப்பு வராது. அவங்க ஒரு ஐயராத்த பேசுவாங்க. இதுக்கு எப்படி, ஏன்னா முழுக்கவே படம் முழுக்க கடிதத்தை பற்றியது. கவிதை நடையில இலக்கிய நடையில பேசணும். யாரையோ டெஸ்ட் எடுக்கிறோம். இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் பூரா டெஸ்ட் எடுக்கிறோம். யாருக்குமே அவ்வளவு அழகான தமிழ் பேச வரல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா படமே லெட்டர் சம்பந்தப்பட்டது, கவிதை சம்பந்தப்பட்டது. அப்ப எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரியல. யாருன்னு திங்க் பண்ணுவோம். எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதுக்கு மீனா வாய்ஸ் நல்லா இருக்குமே, ஆனா மீனா நடிக்கல, அவங்ககிட்ட போய் எப்படி கேட்கறது அப்படின்னு ஒரு தயக்கம். பட் இருந்தாலும் மீனாவை பத்தி தெரியும், அவங்க ஏத்துக்குவாங்கன்னு நம்பினேன். என்ன ஒரே ஒரு எனக்கு டவுட்னா, அவங்களுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இந்த சமயத்துல போய் டப்பிங்க்கு கேட்டா திட்ட மாட்டாங்கடா உன்ன அப்படின்னு என் மனசாட்சி சொல்லுது. அப்ப அவங்க அம்மா தான் கிரேட். இப்போவும் நான் இப்போவும் மீனாவுக்கு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லணும் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு தான் ஹாட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் மீனாவோட 40க்கு நடக்க போற மீனாவோட 80க்கு நீங்க மட்டும்தான் காரணம். யூ ஆர் த கிரேட் உமன் அவங்க லைஃப்ல. அப்ப அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரிமா மீனா எனக்கு பேசணும், கொஞ்சம் இருப்பா ஃபோன் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க சேரன் அப்படி அந்த குரல். மீனாவை சொல்லுவாங்க எல்லாரும் கொஞ்சி பேசுவாங்கன்னு. அது போன்ல நேர்ல தான். படத்துல டப்பிங் முத டப்பிங் ஏன் படம் தான் பேசுனீங்க நீங்க, பொற்காலம். கரெக்ட். ஆமா, டப்பிங் அது வரைக்கும் அவங்க பேசினதுல அத்தனை படம் நடிச்சவங்க. பொற்காலத்துல முத பேச வச்சோம். அப்போ அவங்கள்ட்ட இல்ல மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, படம் ஒண்ணு டப்பிங் பேசணும், உங்க குரல் வேணும் அந்த ஹீரோயினுக்குன்னு. யார் ஹீரோயின்? பத்மபிரியா. படம் அப்படி யோசிச்சவங்க எங்க டப்பிங் அப்படின்னாங்க. குட் லக் 4 ஃப்ரேம்ஸ்ல. சரி நான் நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு கழிச்சு கல்யாணம். ஆனா முதல் நாள் ஈவினிங் யாருமே பேச முடியாத, பேச மறுத்த அந்த முழு படத்தோட தமிழ் டயலாக்கையும் ஓவர் 1 டேல பேசி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுதான் அவங்க இன்னைக்கு இங்க நிக்கிறது காரணம். அவங்க நான் நடிக்கலையே, நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஆர்ட், ஷீ இஸ் ஆர்ட் லவர். அதனால தான் அவங்க இன்னைக்கு நிக்கிறாங்க இங்க. ஸோ என்ன சொல்றது மீனா, லவ் யூ ஆல்வேஸ். காட் பிளஸ். நல்லா இருக்கணும். உங்களோட எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் கூட நின்றுருக்கேன். அதில் சந்தோஷமும் பட்டிருக்கேன், கஷ்டமும் பட்டிருக்கேன். நடந்திருக்க கூடாது, உங்களுக்கு நடந்திருக்க கூடாது. அப்போதான் எனக்கு கடவுள் மேலே கோபமும் கேள்வியும் வந்துச்சு. நிறைய கேள்விகள் வரும் கடவுளை பார்த்து, அதில் நீங்க ஒரு ஆள். பட் வாழ்க்கைய இதுதான் சரி, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எடுத்துக்கங்க. நீங்க எடுத்துப்பீங்க. நீங்க பயங்கரமான பிரில்லியன்ட், பயங்கரமான கான்ஃபிடென்டல் பர்சனாலிட்டி. ஸோ யுவர் கிரேட் ஆல்வேஸ். சவுத் இந்தியாவிலேயே மீனா மீனாவை பெட்ஃபோர்ட்ல ஏற்றி டிராவல் பண்ண வச்ச ஒரே டைரக்டர் நான் தான். ஞாபகம் இருக்கா?